பொதுமக்களின் பார்வைக்காகவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க இப்பதிவு வழங்கப்படுகிறது. பெரம்பலூர் மின் பகிர்மான வட்டம் தாப்பலூர் மின்சார வாரியத்தின் சட்டவிரோதங்கள் குறித்து மின் இணைப்பு எண் S063909014143 இணைப்பு மின் இணைப்பை பெற்றபோது லைட் 10 நம்பருக்கு 400 வாட் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. ஃபேன் 475 300 வாட், அதர் 400 வாட், மொத்தம் 1100 வோல்டேஜ் பயன்படுத்த மின்சார வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. மின்சார வாரிய அதிகாரிகள் கள ஆய்வு செய்து மின் இணைப்பு வழங்கியுள்ளனர். இதை பயன்படுத்தி மின் இணைப்பு எண் 1433 உள்ள வீட்டிற்கு கழிப்பறைக்கும் தண்ணீர் டேங்கர் மின் இணைப்பு கொடுத்து பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இதில் எந்த விதமான சட்டவிரோதமோ விதி மீறல்கள் எதுவும் இல்லை. மேற்படி தாப்பலூர் மின்சார வாரிய பொறியாளர்கள் ஊழியர்கள் ஆண்கள் இல்லாத நேரத்தில் கடந்த 13/6/23 கள ஆய்வு என்கிற போர்வீதியில் சட்டவிரோதமாக கள ஆய்வு செய்து மிரட்டி உருட்டி அச்சுறுத்தி மேற்படி கழிப்பறை தண்ணீர் டேங்கர் பயன்படுத்தி குற்றம் என கதை ஜோடித்து மின் கட்டணத்தை மாற்றியுள்ளனர். இது சட்டவிரோதமாகும். இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது. அதன் பேரில் 24/11/23 மின் இணைப்பை மாற்றினார்கள். ஆனால் கடந்த 13/6/2023 முதல் 23/11 வரை கூடுதலாக வசூலித்த மின் கட்டணத்தை திரும்ப வழங்கவில்லை. மேற்படி ஆய்வின் போது மின் அட்டையை பிடுங்கி சென்ற சட்டவிரோதிகள் இன்று வரை மின் அட்டையை திரும்ப வழங்கவில்லை. மோசடியாளர்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு முடித்த வாரிய பொறியாளர்கள் மின் அட்டை வழங்கி விட்டது மோசடியான பொய்யான தகவலை வழங்கி வருகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 8/11/23 மின் இணைப்பை துண்டித்த செயல் சட்டவிரோதமாகும். மின் இணைப்பை துண்டிக்கும் முன் பல தடவை தாப்பலூர் மின்வாரிய அலுவலகத்தில் 14:33 மின் இணைப்புக்கு பணம் கட்ட கேட்டபோது போன் பண்ணி சொல்வதாக கூறிவிட்டு ஆண்கள் இல்லாத நேரம் பார்த்து மின் இணைப்பை துண்டித்துள்ள செயல் சட்டவிரோதமாகும். 8/11 அன்று கூடுதல் கட்டணத்துடன் ஆன்லைனில் 850 ரூபாய் கட்டிய ரசீதுடன் தகவலாக இணைக்கப்பட்டுள்ளது. 9/11/23 மிரட்டி எழுதி வாங்கிய கடிதமும் இணைக்கப்பட்டுள்ளது. 31/7/2021 தேதியில் அனுமதி அளிக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் இத்துடன் தகவலுக்காக இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். இது கடந்த 20/1/2020 சட்ட அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி மின்வாரிய தாப்பலூர் மின்சார வாரியம் மீது உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். சாதாரண பொதுமக்களிடம் அதிகப்படியான சட்டவிரோத மின் கட்டணம் வசூலித்த தாப்பலூர் மின்வாரிய பொறியாளர்கள் கடந்த ஆட்சியில் பல அரசு துறைகள் ரூபாய் 2700 கோடிக்கு 2700 கோடி 2020 ஆண்டு முதல் இன்று வரை பணத்தினை கட்டாமல் நிலுவையில் வைத்துள்ளனர். இந்த 2700 கோடிக்கும் அபதாரமோ கூடுதல் கட்டணமோ இன்று வரை வசூலிக்கவில்லை மின்சார வாரியம். மேற்படி 2700 கோடி சம்பந்தமான ஆவணங்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் பெறப்பட்ட ஆவணங்கள் தகவலுக்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவைகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். அப்பாவி பொதுமக்களிடம் சட்டவிரோதமாக செயல்பட்டு மின்சார வாரியம் 2700 கோடியை வசூலிக்காமல் இருப்பது சட்டவிரோதமாகும். முப்பத்தி 31/7/2021 தேதியில் அனுமதி அளிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் பெறப்பட்டது. அவைகளையும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவைகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். மேற்படி தாப்பலூர் மின்சார வாரிய பொறியாளர்கள் மீது உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். சகலவிற்கும் மேற்படி
தாப்போலூர் மின்சார வாரிய பொறியாளர்கள் முழு பொறுப்பு இருக்க வேண்டும். என்றும் மக்கள் நலனை முன்னிட்டு மக்கள் விழிப்புடன் இருக்க பதிவு வழங்கப்படுகிறது. என்றும் மக்கள் நலனில்